நம்ம லைஃப்ல எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனா அந்த ஸ்கூல் டேஸ்ல நம்ம பண்ணின சேட்டைகள் இருக்கே, அதை இப்ப நினைச்சாலும் மனசுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு சந்தோஷம் வரும்ல. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சில ரிலேட்டபிள் மூமெண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். காலையில அசம்பிளிக்கு முன்னாடி, டேய் மாப்பிள்ள ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்குற ஒரு பதற்றம், நானே இன்னும் முடிக்கலடா சொல்ற அந்த ஒரு பொய்யான சமாதானம், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து வேக வேகமா காப்பி அடிக்கிறது. நீங்க எப்பயாவது ஹோம்ஒர்க் பண்ணாம டீச்சர் கிட்ட போய் சொல்லி தப்பிச்சிருக்கீங்களா? அந்த மொமெண்ட்டை சொல்லுங்க. வாரம் முழுக்க காத்துட்டு இருந்த ஒரு பிடி பீரியட் அன்னைக்கு பிடி சார் ஆப்சண்ட் ஆகி, அந்நேரம் பார்த்து மேக்ஸ் சார் வந்து, இன்னைக்கு உங்க பிடி சார் லீவு, அதனால நான் தான் பாடம் எடுக்க போறேன்னு சொல்லுவாரு பாருங்க. அப்ப வரும் பாருங்க ஒரு ஆத்திரம். ஆத்திரம்னு சொல்றதை விட அது துரோகம்னு சொல்லலாம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய துரோகம் அதுதான் தோணும். ஏன்னா நம்ம பக்கத்து கிளாஸ் விளையாண்டுருப்பாங்க, எதிர்த்த கிளாஸ் விளையாண்டுருப்பாங்க, மேல் கிளாஸ் விளையாண்டுருப்பாங்க, கீழ் கிளாஸ் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் நம்ம கிளாஸுக்கு பிடி பீரியட் வரும்போது தான் பிடி சார் ஆப்சண்ட் ஆயிடுவாரு. அன்னைக்குன்னு பார்த்தோம் மேக்ஸ் சார் தான் வந்து பாடம் நடத்துவாங்க, இல்லை மேக்ஸ் மேம் தான் வந்து பாடம் நடத்துவாங்க. உங்கள் ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் டீச்சர் எப்பயுமே பிடி பீரியட் ஆட்டையை போடுவாங்க சொல்லுங்கள். உங்கள் சப்ஜெக்டை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற அந்த காம்பஸை வச்சு பெஞ்சில் பேரை செதுக்குவோம், இல்லைன்னா ஒரு பென் எடுத்து பெஞ்சில் அப்படியே பேர் எழுதுவோம். நம்ம பேர் மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு பேரையும் எழுதுவோம். சில பேர் அதுக்கும் மேலே அவங்க லவ்வர் பேர்லாம் எழுதுவாங்க. யாராவது பெஞ்சை மாற்றிருந்தாலோ இல்லை பக்கத்து கிளாஸ்ல இருந்து மாற்றிருந்தா கூட அந்த பேரை தான் நம்ம பெஞ்சிலே தேடுவோம். தேடி கண்டுபிடிச்சி இது எங்கள் பெஞ்சு, என் பேர் எழுதிருக்கு பாரு அப்படின்னு சண்டை போட்டு போய் வாங்கிட்டு வருவோம். நீங்கள் உங்கள் பெஞ்சில் உங்கள் பேரையோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க பேரையோ செதுக்கி வச்சுருக்கீங்களா? எஸ்ஸாக இருந்தோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நியூஸில் கலெக்டர் வந்து லீவ் விடுவாரான்னு டிவியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். லீவ் விட்டு அடுத்த செகண்டு அந்த மழையில் கப்பல் செஞ்சு விட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம். இப்போ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம்லாம் திருப்பி கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை இப்போ வரைக்கும் ரொம்ப பசுமையாக வச்சுருக்கு. இந்த வீடியோவை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் ஃப்ரம் திவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.